அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஜியோகிராஃபில ஒவ்வொரு டே ஷீட்டா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை இதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீசோதெர்மல் கிளைமேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் மீசோதெர்மல் கிளைமேட் அப்படின்னா, நமக்கு எங்க இருக்கும்னா, கேன்ஜெடிக் பிளெயின்ஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கேன்ஜெடிக் பிளெயின் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஹாட் விண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாலே லூ. சரியா? இதுவே அமெரிக்கா அப்படின்னா சினூக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் லூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது. உலகில் அதிக மழை பெறும் இடமான மௌசின்ராம் அமைந்துள்ள இந்திய மாநிலம். ஸோ மௌசின்ராம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, நமக்கு மேகாலயால இருக்கு. சரியா? மௌசின்ராம் இன் மேகாலயா. போன டே ஷீட்லயே நம்ம பார்த்திருக்கோம். இல்லையா? அடுத்தது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட் தட் எக்ஸ்பீரியன்ஸஸ் லாங்கஸ்ட் ரெய்னி சீசன் இன் இந்தியா. இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலமானது எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லாங்கஸ்ட் ரெய்னி சீசன் அப்படின்னா கேரளா. சரியா? அடுத்தது. பின்வருவனவற்றுள் இந்தியாவில் குறைந்த அளவு மழைப்பொழிவினை பெறும் பிரதேசம் எது? ஸோ லாங்கஸ்ட் ரெய்னி சீசன் அப்படின்னா கேரளா. கம்மியான மழைப்பொழிவு எங்க வரும்னா, தார் டெசர்ட் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ராஜஸ்தான், மேற்கு ராஜஸ்தான் அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? அடுத்தது. ஆவரேஜ் ரெயின் இன் டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெம்பரேட் ஃபாரஸ்ட் அதாவது இங்க தமிழ்ல பார்த்தீங்கன்னா, மித வெப்பமண்டல காடுகளின் சராசரி மழைப்பொழிவு என்பது 750லிருந்து 1500 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அடுத்தது. வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான விளக்கம். ஸ்டேட் த மீனிங் ஆஃப் இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது நமக்கு பொதுவா என்ன தெரியும்? டெம்பரேச்சர் அதிகமாக ஆல்டிட்யூட் அதிகமாக ஐ மீன் ஹைட் அதிகமாக ஆல்டிட்யூட் அதிகமாக நமக்கு என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கம்மியாகும். அதுதான் நமக்கு பொதுவா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா, ஹைட் அதிகமாக டெம்பரேச்சரும் அதிகமாகும். ஓகேவா? அத இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது. The rain caused by thunderstorms is called as cherry blossoms in the state of. செர்ரி பிளாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செர்ரி பிளாசம் அப்படின்னா கர்நாடகா. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. செர்ரி பிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது காஃபி ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. காஃபி ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். செர்ரி பிளாசம்னாலும் ஒரே ஆன்சர் தான் கர்நாடகா தான். காஃபி ஷவர்ஸ்னாலும் ஒரே ஆன்சர் தான் கர்நாடகா. சரியா? கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மார்ச், ஏப்ரல் மாதங்கள்ல பெய்யும். சரிங்களா? காஃபி பிளான்டேஷன்ஸ் கர்நாடகால அதிகமா இருக்கு. அததான் சொல்றோம். அடுத்தது. கீழ்காண்பவற்றுள் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம், வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெப்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல் நினோ அப்படிங்கிறது. எல் நினோ அப்படின்னா என்ன ஒரு பினாமினன் அப்படின்னா, சென்ட்ரல் பசிபிக் ஓஷனோட சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகேவா? சென்ட்ரல் பசிபிக் ஓஷனோட அந்த கடல் மட்ட வெப்பநிலை சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமானா பிரஷர் கம்மியாகும். அதனால என்ன ஆகுது? சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகுறனால, அங்க ஒரு லோ பிரஷர் கிரியேட் ஆகுது. அங்க லோ பிரஷர் கிரியேட் ஆகுறனால என்ன ஆகுதுன்னா, மத்த ஹை பிரஷர் விண்ட் ஐ மீன் மத்த இடத்துல இருக்கக்கூடிய பருவ காற்றுகள் எல்லாத்தையுமே அந்த பசிபிக் ஓஷன நோக்கி இழுத்துக்குது. ஓகேங்களா? இதனால என்ன ஆகுது? இந்தியா போன்ற பல்வேறு நாடுகள்ல வந்து மழை பொழிவு கம்மியாகுது. இதனால வெள்ளம், வறட்சி இந்த மாரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது. இதே வெள்ளம்லாம் எங்க ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல் நினோனால சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல ஏகப்பட்ட மழை பெய்யும். ஓகேங்களா? இதுதான் சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்னா, இந்த ரீஜியன்ல நல்ல மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல் நினோ அப்படின்னா, ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சவுத் அமெரிக்கால இந்த எல் நினோனால ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு அப்படிங்கிறது டிசம்பர் மாசத்துல நடக்கும். ஓகேவா? ஸோ லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே வராரு அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங்க பேஸ் பண்ணி எல் நினோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. சரியா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது பேரு லானினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புரொடெக்டிங் ஹியூமன்ஸ் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களில் இருந்து மனிதர்களை பாதுகாப்பது பின்வருவனவற்றில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓசோன் லேயர். சரியா? அடுத்தது.
இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் இடம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துல தான். வின்டர் சீசன்ல ஹையஸ்ட் டெம்பரேச்சர் திருவனந்தபுரத்துல தான் இருக்கும். சரியா? அடுத்தது, தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழைப்பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் எவை? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? விச் விண்ட்ஸ் ப்ரொவைட் ஹெவி ரெயின்ஃபால் டு த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. நார்த் ஈஸ்ட் அதுதான் சொல்றாங்க. நார்த் ஈஸ்ட் ட்ரை விண்ட்ஸ் தான் நமக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். சரியா? நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அதான். அடுத்தது, which type of climate is having in the following characteristics. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கக்கூடிய கிளைமேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சராசரி வெப்பநிலை வந்து 18% மேல, பருவகால மழை வந்து கோடை காலத்துல பெய்யும், மழை மறைவு பகுதியில் அமைந்துள்ளது, ரெயின் ஷேடோ ரீஜன்ல இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக வறண்ட புல்வெளி காலநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செமி அரிட் ஸ்டீப் கிளைமேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, ozone layer concentrates mainly about 10 to 15 kilometer from the earth's surface. This layer is known as stratosphere. ஓகேவா? ஓசோன் லேயர் இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். சரியா? இதுவே ட்ரோபோஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா வெதர் மேக்கிங் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம வெதர் சேஞ்சஸ் எல்லாமே ட்ரோபோஸ்பியர்ல தான் நடக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். சரியா? அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர், இங்க தான் ஓசோன் லேயர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஜெட் பிளேன்ஸ், ஜெட் விமானங்கள்லாம் இங்க தான் பறக்கும். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா மீசோஸ்பியர். மீசோஸ்பியர் அப்படிங்கிறது ரேடியோ வேவ்ஸ்லாம் அதிகமா இங்க தான் இருக்கும். ஓகேவா? அடுத்ததான் கடைசியா அயனோஸ்பியர், அதுக்கப்புறமா அயான்ஸ்லாம் இங்க தான் அதிகமா இருக்கும். கடைசியா எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர்ல இந்த அரோரா போரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ரேலிஸ் அதெல்லாம் வந்து எக்ஸோஸ்பியர்ல இருக்கும். சரியா? நெக்ஸ்ட், in the region of moderate rainfall, the average temperature in the month of January and July varies between. மிதமான மழைப்பொழிவு பகுதியில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் சராசரி வெப்பநிலையின் வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். அடுத்தது, வளிமண்டலத்தில் சூரியனின் புற ஊதாக்கதிரில் இருந்து நம்மை காக்கும் வாயு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓசோன் லேயர் தான் இங்க சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், மார்ச் 2022 சராசரி வெப்பநிலை கடந்த 122 ஆண்டுகளில் இந்தியாவின் அதிகபட்ச வெப்பநிலையாகும். மேலும் இதை முன்கூட்டியே கணிப்பதும் கடினமாக இருந்தது. இதன் பின்னணியில் உள்ள காரணம் பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா 2024 அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகவும் வெப்பம் அதிகமாக இருந்த ஆண்டாக இருக்கு. அந்த மாரி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷத்திலயும் அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கிளைமேட் சேஞ்ச். சரியா? அடுத்தது, இந்தியாவின் காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹவ் இஸ் த கிளைமேட் ஆஃப் இந்தியா கால்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சப்டிராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது, எந்த ஹாலோ கார்பன் வகைகளுக்கு வளிமண்டல ஆயுட்காலம் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாங் அட்மாஸ்பரிக் லைஃப் டைம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸுக்கு தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏசி, ஃப்ரிட்ஜ்ல இருந்தெல்லாம் போகுது இல்லையா? அதான் அதுக்கு தான் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட், ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பதிவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 20 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக எந்த பகுதியில் ராஜஸ்தான்ல மழை பொழிவு இருக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் ராஜஸ்தான். அங்கதான் இந்த தார் டெசர்ட் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அடுத்தது, இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹச்சி பிளாம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவுடைய இந்த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய வானிலை துறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா நமக்கு 15 ஜனவரி 1875 உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த அமைப்பு கரெக்டா 150 வருஷங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 2025. அதனால இது கொஞ்சம் முக்கியமா பாத்துங்க. ஐஎம்டி, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் 15 ஜனவரி 1875 தொடங்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்தது, ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவ காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது எந்த திசையில போகும்னா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி போகும். ஓகேங்களா? ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா ஜெட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 20,000 25,000 அந்த ஒரு ஆல்டிடியூட்ல தான் இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனால நமக்கு சம்மர் அண்ட் வின்டர் சீசன்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சரியா? நெக்ஸ்ட், பருவநிலை மாற்றம் தொடர்பான பன்னாட்டு அரசுகளின் குழுவின் 2021 மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் 2021 நடந்தது கிளாஸ்கோ. சரியா? 2024 எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பல்கேரியால சோஃபியா அப்படிங்கிற சிட்டி. ஓகேவா? சோஃபியா இன் பல்கேரியா. இதுவே 2025 எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைனால ஹாங்ஸோ, சைனா. சரியா? ஹாங்ஸோ
சைனால நடந்துச்சு. சரியா? அடுத்தது ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் எல்லாமே குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ நீர் மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புவியின் நீர் நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றோம். நிலமண்டலம் அப்படின்னா, புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதி. அடுத்தது உயிர் மண்டலம், நீர் மண்டலம், நிலமண்டலம் மற்றும் வளிமண்டலத்தின் உயிரினக் கூறுகள். உயிர் உயிர் அப்படின்னு சொல்லி வந்துரும். 3-4. அடுத்து அயனி மண்டலம்னா 1 வரும். சரியா? ஸோ 3-4-1 இங்கிலீஷ்ல இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரியா? ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3-4-1. அடுத்தது த சர்க்குலேஷன் ஆஃப் அப்பர் ஏர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இஸ் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் எங்க மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரோபோஸ்பியர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால நமக்கு மான்சூன்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படும். வெதர் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். நமக்கு ட்ரோபோஸ்பியர் அப்படின்னா வெதர் மேக்கிங் லேயர் அப்படிங்கிறதையும் பார்த்திருந்தோம். அதோட கனெக்ட் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது கிளவுட் பர்ஸ்ட் முக்கியமான ஒரு கேள்வி. கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 100 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப 10 சென்டிமீட்டர் ஆர் எல்ஸ் 100 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப, அத நம்ப ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் சாரி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். தி அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டூ 4 லேயர்ஸ். Atmosphere is divided into 4 layers, of which the layer in contact with the surface of the earth is called அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது தான் எர்த்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயரா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட். தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள் இவையெல்லாம் குளிர்கால பருவத்தின் முக்கியமான குணங்கள் அப்படின்னு சொல்லி வின்டர் சீசனோட கேரக்டரிஸ்டிக்ஸ குடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட். அழிந்து போதல் என்பது ஒரு இனம் புவியை விட்டு முற்றிலும் மறைந்து போவதாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு டிஸப்பியரன்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் எர்த். ஓகேங்களா? கரெக்ட் தான். எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது காலநிலை மாற்றங்கள் பெரும் பாலூட்டிகளுக்கு இடையே உணவிற்காகவும் இருப்பிடத்திற்காகவும் போட்டியை தீவிரப்படுத்துகிறது. கிளைமேட் சேஞ்ச் ஆக்சலரேட்ஸ் த காம்படிஷன் பிட்வீன் லார்ஜ் மேமல்ஸ் ஃபார் ஷெல்டர் அண்ட் ஃபுட். ரெண்டுமே கரெக்ட் தான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற ஆன்சரை போடுறோம். அடுத்தது இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் நம்ம பார்த்தோம். ஹைட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் தான் ஆகும். ஆனா இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகுறப்ப டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட். தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள் அதிக மழையை பெறுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. The Arabian Sea branch of the southwest monsoon gives heavy rainfall to west coast of India. கரெக்ட் தான். It is located in the windward side of Western Ghats. இதுவும் கரெக்ட் தான். Both are correct or explain C அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அதாவது இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளன. கரெக்ட் தான். Both are correct and or explain C. நெக்ஸ்ட். The word monsoon has been derived from. மான்சூன் அப்படிங்கிறது மௌசிம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கும். மௌசிம் அப்படின்னா அது வந்து அரபிக் வார்த்தை. சரியா? நெக்ஸ்ட். கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகை குறிக்கும் காலநிலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஈரப்பத வகை. கிட்டத்தட்ட கோப்பன் வந்து 8 கிளாசிபிகேஷன் வந்து கொடுத்திருப்பாரு. அதுல ஏஎஸ் அப்படிங்கிறது ஒரு டைப். அது வந்து டிராபிக்கல் மாய்ஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட். Who modified the climatic divisions of Stamp and Kenru on the basis of variations in temperature அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிங் அப்படிங்கிறவர். சரியா? நெக்ஸ்ட். சினோக் அப்படின்னா ராக்கி மவுண்டைன்ஸ்ங்கிறது அமெரிக்கால இருக்கு. அடுத்து ஹர்மட்டன் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஆப்பிரிக்கா. காரபுரான் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஏசியா. லூ அப்படிங்கிறது இந்தியாவுக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? லூ இந்தியாவோட ஹாட் விண்ட் பேரு லூ. இப்போ 1 2 3 4. சரியா? நெக்ஸ்ட். இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது. அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது தென்மேற்கு பருவமழையை தான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கு. சரியா? அடுத்தது வெப்ப குறைவு விகிதமானது புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தின் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஒவ்வொரு 1000 மீட்டர் இன்க்ரீஸ் ஆக நம்ம 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகுது அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? அடுத்தது ஸோ லூ அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? லூ அப்படின்னா
தார் டெசர்ட் வரணும். சரிங்களா? அடுத்தது ஃபோகேன் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ப்ஸ் வரணும். சரியா? நெக்ஸ்ட்டு சினூக் அப்படிங்கிறது ராக்கீஸ். அப்போ 4, 3, 1 போரா அப்படிங்கிறது நமக்கு மெடிட்டரேனியன் சி இன் இட்டாலி. சரியா? 4, 3, 1, 2 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கடைசி கேள்வி. பருவக்காற்று பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் பெரும்பாலான பருவமழை பொழிகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். பெரும்பாலான பருவமழை அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால் ஏற்படக்கூடிய அந்த டிப்ரஷனால தான் ஏற்படுது. கரெக்ட் தான். அடுத்தது கடலோரத்தில் இருந்து தூரம் அதிகரிக்கும் போது மழையின் அளவும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கடலோரத்திலிருந்து தூரம் அதிகரிக்கிறப்ப மழையோட அளவு கம்மியாகும். சரியா? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தென்மேற்கு பருவமழையின் போது தமிழகத்தில் கிழக்கு கடலோர பகுதி வறண்டே காணப்படும். தென்மேற்கு பருவமழை இந்த கோயம்புத்தூர் இந்த ரீஜன்ல தான் மழை பெய்யும். இந்த சைடு ஈஸ்ட் கோஸ்ட்ல மழை பெய்யாது. அது கரெக்ட் தான். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 1 and 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ நம்ம ஒரு இந்த பருவமழை அதை சார்ந்த கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஈஸியான ஒரு டாபிக் தான். இதுல இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுவே நமக்கு குரூப் 4 எக்ஸாம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.